மதுரையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியும் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். இருவரும் தலைவர்களும் அரசியல் நோக்கத்தோடு எதையும் அணுகியது கிடையாது. அப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகம் மாநிலத்தினுடைய வளர்ச்சி திட்டத்தில் அரசியலை என்றைக்கும் கலைஞர் புகுத்தியது கிடையாது. மாநில முன்னேற்றத்திற்கான திட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் தொலைநோக்கு பார்வையோடு எத்தனையோ திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இங்கே உரையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நானும், அதேபோல காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களும் இந்த மேடையில நாங்கள் இணைந்திருக்கிறோம். இப்படி ஒரு தொலைநோக்கு திட்டமான சேது சமுத்திர திட்டம் வேண்டாம் என்று உச்சநீதிமன்றத்திலே போய் இது வேண்டாம் என்று அங்கு வாதாடியவர், வழக்கு தொடுத்தவர் யார் என்று கேட்டால், இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்பதை இன்றைக்கு நாடு மறந்து விடாது. இந்தியாவிலேயே பொருளாதார முன்னேற்றத்தை தடுக்க, தொழில் வளர்ச்சிகளை தடுக்க, அதன் மூலமாக இளைஞர்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க ஒரு தடுக்கின்ற ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சர்வாதிகாரி ஜெயலலிதா 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 என்பதை நான் இங்கே அழுத்த நிறுத்தமாக இந்த மேடையில பதிவு செய்ய விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து தமிழகத்திற்கு நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய திட்டங்கள், அந்த திட்டங்களை எல்லாம் மக்கள் எந்த அளவிற்கு பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். தொழிற்சாலைகளை கொடுத்தது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தது. ஆனால் ஜெயலலிதாவோ தொலைநோக்கு திட்டங்களை சீர்குலைத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் மாநிலத்திலும் காங்கிரஸ் பேரியக்கம் மத்தியிலும் பொறுப்பில் இருந்த நேரத்தில் நம்முடைய தமிழகத்திற்காக நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை சிலவற்றை மாத்திரம் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1553 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சேலம் உருக்காலை திட்டம், 1800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டம், நோக்கியா நிறுவனம் நிறுவப்பட்டது. 1400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உரகடத்தில் வாகன சோதனை ஆய்வு மையம், 14,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம், 33,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழகத்தில் முக்கிய நகரங்களை இணைக்கக்கூடிய மேம்பாலங்கள், 4 வழிச்சாலைகள், 6 வழிச்சாலைகள், 23,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நம்முடைய தமிழகத்தில் சென்னை, தூத்துக்குடி, எண்ணூர் துறைமுகங்களிலிருந்து சரக்குகளை கையாள்வதற்கு விரிவாக்க பணிகள், தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம், சென்னைக்கு அருகில உத்தண்டியில உலக தரம் வாய்ந்த தேசிய கடல்சார் பல்கலைக்கழகம், திருவாரூரில பல்கலைக்கழகம், திருச்சியில இந்திய மேலாண்மை நிறுவனம், சேலத்தில் புதிய ரயில்வே மண்டலம், 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சேலம் அரசினர் மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டது. அது மட்டுமல்ல, நெசவாளர் பெருமக்களை துயரப்படுத்திக் கொண்டிருந்த சென்பாட் வரி நீக்கப்பட்டது.